கதியிலனே வேலனே வேறே கதியிலனே நின் பாதம் அல்ல வேலனே வேறே கதியிலனே பாதம் அல்ல வேலனே வேறே கதியிலனே நில் பாதம் அல்ல வேலனே வேறே கதியிலனே शीलने नारद गान लोलने शीलने नारद गान लोलने शीलने नारद गान लोलने शीलने மொழியால் விழி எழிசை யழிகேர் மொழியால் விழி எழிசை சுபபதோப அடியார் மல்லிகை செய்த மணவாளனே சுபபரோகடியால் மல்லிகை செய்த மணவாளனே ஏழைய கிரங்காயே நான் என் செய்வேன் கவி குல்ஜார தாசனே கங்காயே நான் என் செய்வேன் கவி குல்ஜார தாசனே சொல்வேன் என் மாறாதாரவே பிரபுவே விபுவே வேலனே வேறே கதியிலனே வேலனே பாதம் அல்ல
வேலனே தகி மதகி ரமகரி கம வேலனே பதகி மதனி கமதகி ரபத வேலனே தனி பனி ததப மகம பதம வேலனே நிததனி ததனி தமனி தனி 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 தப மகரி சனி தனி சரி கம வேலனே பதம பத கம பகம பகே கம ஜரி கரி சகி ஜரி மக கப மம தப நித சகி 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 பதம வேலனே தப பத 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 மத பத கம மக கத நீ தப பத நி தனி சகி தனி மத நி மத நி தப பத நி சகி 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 கரி சகி தனி சகி தப gari sari gama pada gi da pada da mama gama pa pada da ma pa pa gama pada pa gi da da pa ma pada ma pa gari gama pa gi da ma pa sa gi da pa ma pa pada pada da ba ma ga ma pa ni da da ba ma pa ni sa sa ni da ba ma pa ga ni sa sa ni da ni da ba da ba ma pa da ba ni da sa ni sa da ni sa ni ga ga ni sa ni sa ni sa ni sa ni sa ni da ni sa ni da ni da ba ma pa da ni sa gatti ritsa sagi gatti ritsa sagi gari ritsa sani gari sani da ritsa ritsa ni da ba da gi pa da ma ma ba pa pa da ma ma pa pa da ma ma pa pa da ma pa da ba da gi ma pa da ni da ritsa pa da ni sa gi gatti ritsa sagi gatti ritsa sagi gari ritsa sani gatti sani da ritsa ritsa ni da ba da gi sagi padama velane vele gati velane ஒரு முறை மதுரையினுடைய பாண்டியன் அவைக்கு வல்லபதேவ பாண்டியன் அவைக்கு அவர் செல்கிறார். எதுக்காகனா மன்னனுக்கு ஓர் ஐயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக சமய விவாதம் நடைபெறுகிறது அரசவையில. அதுக்கு விஷ்ணு சித்தர் போறார். விஷ்ணு சித்தர் தமிழ் மொழி மீது தீரா காதல் கொண்டவர். அதனால் அவருடைய பாசுரங்கள்ல பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய ஒலி அமைப்பிற்கேற்ப விட்டு சித்தர் என்றுதான் அவருடைய பெயரை அவர் பதிவு செய்வார். அப்படி விட்டு சித்தர் மதுரைக்கு போகிறார் அரசவைக்கு. அங்கே போய் சமய விவாதம் புரிந்து வைணவத்தினுடைய மேன்மையை நிறுவி அரசனுடைய ஐயத்தை போக்கி பொற்கிழி அவனிடமிருந்து பெற்று பரிசுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு வருகிறார். அரசன் மகிழ்ந்து யானை மேல அவரை உட்காரச் செய்து வீதி வலம் வரச் செய்கிறான். அப்படி யானை மேல ஏறி வராரு. ஊர் முழுக்க கூடி நின்று பார்க்கறாங்க. விஷ்ணு சித்தர் மனத்திலே நினைத்தார்,
எம்பெருமானே, இந்த பெருமை சிறப்பெல்லாம் உன்னுடைய அருளாலே தானப்பா எனக்கு கிடைச்சது அப்படின்னு, அப்பா உன் கருணையால் தானே அப்பா எனக்கு இவ்வளவு கிடைக்கிறது அப்படின்னு அப்படியே மனம் நெகிழ்கிறார் விஷ்ணு சித்தர். அதே நேரம் எம்பெருமான் தன்னுடைய அடியவன் சிறப்பு பெறுவதை காண்பதற்காக அங்கேந்து வரான். எப்படி வரான்? கருட வாகனத்திலே திருமகள் சமேதனாய் வந்து வானத்திலே காட்சியளிக்கிறான். அதை பார்க்கும் விஷ்ணு சித்தர் அசந்து போய் நிற்கிறார். ஆடா 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 ஆடா, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! அச்சோ, எம்பெருமான் இத்தனை வடிவழகினா இருக்கானே! ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே, இங்க இருக்கிறவங்க கண்ணெல்லாம் பட்டுடும் போல இருக்கே என்று அங்கேயே பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் விட்டு சித்தர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமாதில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலதுறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்க்கு மூழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு. இப்படி பல்லாண்டு பாடுகிறார். பொதுவா பெரியவங்க தான் சின்னவங்களை பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவார்கள். இங்கே விட்டு சித்தர் இந்த உலகத்தையே காக்கும் எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடுகிறார். அப்ப எம்பெருமான் சொல்கிறான், விட்டு சித்தரே, பல்லாண்டு பாடிய நீவிர் பெரியவர், அதனால இன்று முதல் நீங்கள் பெரியாழ்வார் என்று அறியப்பெறுவீர்கள் என்று சொல்ல, அன்று முதல் பெரியாழ்வார் என்றே அவர் அறியப்பெற்றார். பெரியாழ்வார் திருவில்லிபுத்தூரிலே ஒரு அழகான நந்தவனம் அமைத்திருக்கிறார். அங்க பூச்செடிகளை அன்போடு பாசத்தோடு வளர்த்து வருகிறார். தினமும் அதிகாலையிலே புலர்காலையிலே அந்த நந்தவனத்திற்கு போய் பூக்களை எல்லாம் அன்போடு பறித்து கொண்டு வந்து பத்தியோடு மாலைகள் கட்டுவார். கட்டி அந்த மாலைகளை திருவல்லிபுத்தூரிலே கோயில் கொண்டு அருள் பாலிக்கும் வடபெரும் கோயிலுடையானாம் வடபத்ர சாயிக்கு கொண்டு போய் சாற்றுவார். இதையே இந்த பூ கைங்கரியத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் தொண்டாக ஆற்றி வந்தார். தினமும் இப்படி செய்வார். இப்படி பூவை கட்டும் பொழுது பாசுரங்களும் பாடுவார். கோயிலுக்கு எம்பெருமான் முன்னாடி பாசுரங்கள் பாடி நிற்பார். இப்படி பூமாலையும் பாமாலையும் சாற்றி எம்பெருமானை வழிபட்டு வந்தார். ஒரு நாள் அவருடைய நந்தவனத்திலே அவர் களை எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. என்னடா அது, குழந்தையோட அழகு சத்தம் கேட்கிறது, எங்க அப்படின்னு சத்தம் வர திக்கை நோக்கி போன பொழுது துளசி செடிகளுக்கு நடுவே அழகான ஒரு பெண் குழந்தை.
பெரியாழ்வார் கண்ணெல்லாம் கூசுது. அப்படியே ஒளிமயமான திருவதனம், தெய்வீகமான குழந்தை. பார்த்து அதிசயித்து போய் நின்றார் பெரியாழ்வார். ஆஹா, பெண் குழந்தையா அப்படின்னு அப்படியே வாரி அள்ளினார். தெய்வீகமான குழந்தை போல தெரியுதே, எம்பெருமான் எனக்காகவே இந்த குழந்தைய அனுப்பியிருக்கான் போல இருக்கே. இந்த குழந்தைய நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்னோட சொந்த மகளா நான் வளர்ப்பேன் அப்படின்னு மனதிலே முடிவு செய்து கொள்கிறார். நல்ல வேளையா, பெரியாழ்வார் 8ஆம் நூற்றாண்டிலே உதித்தவர். நல்ல வேளை அவர் சமகாலத்தவரா. இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல நல்ல வேளையா அவர் தோன்றவில்லை. ஒருவேளை அவர் இன்னைக்கு இருந்திருந்தார்னு வைங்களேன், இந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. என்ன செஞ்சிருப்பாரு? குழந்தை பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கும், இவர் ஓடி போயிருப்பாரு. இவரோட பூக்கூடை எங்க வச்சிருக்காரோ அங்க ஓடி போயிருப்பாரு. ஏன்? பூக்கூடைக்குள்ள கைபேசியை கொண்டு வந்திருப்பார். நமக்கெல்லாம் என்ன புலர்காலையாவது நடுநிசியாவது வெளியில இறங்கினா கைபேசி இல்லாம யாராவது எங்கேயாவது இறங்குவோமா? கிடையாது. அதனால ஓடி போய் நிச்சயமா கூடக்குள்ள வச்சு கொண்டிருப்பார். அந்த கைபேசியை கொண்டு வந்து இந்த அழற குழந்தைய வீடியோ எடுத்திருப்பார், ஒளிப்பதிவு செய்திருப்பார். செய்து அதை உடனடியாக இன்ஸ்டாகிராமிலே தட்டி விட்டிருப்பார். இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பி ஹேஷ்டாக் பெரியாழ்வார்ஸ் நந்தவனம், கிரையிங் பேபி, துளசி வனம், இப்படியெல்லாம் ஹேஷ்டாக் போட்டு ஒரு ரீல் செய்திருப்பார். ரீலுக்கு பின்னணி இசை போடலைன்னா அது மகா பாவம். அதனால அதுக்கு ஒரு பின்னணியும் கொடுக்கணும். பெரியாழ்வார் என்ன பின்னணி கொடுத்திருப்பாரு? இப்படி கொடுத்திருப்பாரோ, வில்லி நகர் தன்னில் விஷ்ணு சித்தர் மகளாக வந்த திரு ஆடி பூர நாள். வில்லி நகர் தனில், வில்லி நகர் தனில், வில்லி நகர் தனில் ரீல திருப்பி 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 அதே வரும் இல்லையா? அப்படி ஒரு ரீலை செய்து இன்ஸ்டாகிராமிலே ஏற்றி ஃபேஸ்புக்கிலும் அதை ஷேர் செய்து அதுக்கப்புறமா தான் அவர் குழந்தையே தூக்கி இருப்பார். நான் சொல்றது சரியா தப்பா? இந்த அம்மா என்ன இவ்வளோ ரீலை பத்தி எல்லாம் பேசுறாங்க, இவங்க போடவே மாட்டாங்களா என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் போட வேண்டாம். இப்போ இந்த நிகழ்ச்சி பத்தி கூட நான் ரீல்லாம் போட்டிருக்கேன். அதுதான் என்ன பண்ண முடியும், காலத்தோட ஒத்து போகணும்ல. இப்போ குழந்தையை வாரி அள்ளி அணைத்து கொண்டு வீட்டுக்கு போயிட்டார். இப்போ எதுக்காக பெரியாழ்வாரனுடைய இந்த நந்தவனத்திலே அந்த குழந்தை வந்து தோன்ற வேண்டும்? ஒரு நாள் வைகுண்டத்திலே பரந்தாமனிடத்திலே மண்மகளான பூமாதேவி கேட்கிறாள், பரந்தாமரே பரந்தாமரே, உங்களுடைய சிறப்பான அன்பிற்கு பாத்திரமானவர்கள் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ பரந்தாமர் சொல்கிறார், என் மீது அன்பு கொண்டு பக்தி செய்பவர்கள் எல்லார் மீதும் எனக்கு பேர் அன்பு உண்டு. இருந்தாலும் பூமாலைகளோட பாமாலைகளும் சாற்றுவோர் மீது எனக்கு சிறப்பான அன்பு உண்டு அப்படின்னு சொல்றார். இப்போ பூமாதேவிக்கு மனசுல ஆசை வருது, நாமும் பூமியிலே தோன்றி பெருமானுக்கு பூமாலையும் பாமாலையும் சாற்றி அவனுடைய சிறப்பான அன்பிற்குரியவளாகி இந்த உலகிற்கே நாம் வழிகாட்ட வேண்டும் என்று ஆசை கொள்கிறாள். சரி, இப்ப பூலோகத்துல யாரோட மகளா போய் உதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஏற்கனவே பூமாலைகளும் பாமாலைகளும் சாற்றி பெருமானுடைய சிறப்பான அன்பை பெற்ற பெரியாழ்வாருடைய மகளா போய் தோன்றினா நம்ம நோக்கம் மிக எளிதாக நிறைவேறுமே அப்படின்னு பெரியாழ்வார் மகளாக தோன்றுவதற்கு அவள் சித்தம் கொள்கிறாள். அதனாலதான் அவள் வந்து பெரியாழ்வார் நந்தவனத்திலே தோன்றுகிறாள். ஸ்ரீதேவியாகிய திருமகள் சீதா தேவியாக பூமியின் மடியிலே தோன்றினாள். பூதேவியாகிய மண்மகள் கோதா தேவியாக இந்த பூமியினுடைய மடியிலே உதிக்கிறாள். சரி, இப்ப பெரியாழ்வார் குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயாச்சு. இப்போ முதல்ல என்ன பண்ணணும், குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அப்படிதானே இப்போ குழந்தைய பேர் சொல்லி கூப்பிட்டு அதை வளர்த்து எல்லாம் பண்ண முடியும். இந்த பேர் வைக்கிறத பத்தி நாம பேசும்பொழுது, முற்காலங்களிலே குழந்தைகளுக்கு பேர் எப்படி வைப்பாங்கன்னு தெரியுமா? எப்படி வைப்பாங்க? நாராயணன், கண்ணன், ஈஸ்வரன், மீனாட்சி, லட்சுமி, இப்ப
இப்படி வைப்பாங்க. ஏன் நாராயணா இவப்பா, நாராயணா சாப்பிட்டியா, நாராயணா அங்க ஒரு புத்தகம் இருக்கு அதை கொண்டு வா. இப்படி அந்த குழந்தையோட பேசும் பொழுதெல்லாம், அந்த குழந்தையை அழைக்கும் பொழுதெல்லாம் நாராயணா நாராயணா நாராயணான்னு அந்த பரந்தாமனுடைய பரம்பொருளுடைய பெயரை சொல்வதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார்கள், புண்ணியத்தை சேர்த்து கொண்டார்கள். இன்னைக்கு நிலைமை என்ன? குழந்தைகளுக்கு நாம வைக்கிற பேர் ஏதாவது நம்ம வாயில நுழையுதோ இல்ல மனசுலதான் நிக்குதோ. நாராயணா எங்க வீட்டுக்கு பக்கத்துல அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள். எப்படி தெரியுமா பேர் வச்சிருக்காங்க? முதல் குழந்தைக்கு பேரு மஞ்சு, சரி. 2வது குழந்தைக்கு பேரு சஞ்சு, அதை கூட நான் ஒத்துக்கிறேன், பரவாயில்ல. 3வது குழந்தைக்கு என்ன தெரியுமா பேரு? ரிஞ்சுங்கிறாங்க. என்னம்மா இது ரின் சோப்பு மாதிரி பேர் வச்சிருக்கீங்க, ரிஞ்சு ஜூ 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 வரணுங்கிறதுக்காக என்ன வேணா வைப்பீங்களா? என்னம்மா அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க ரிஞ்சுனா தேவதைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, யாருமா உங்களுக்கு இதை சொன்னது அப்படின்னு கேட்டேன். எங்க குரு தான் அப்படின்னாங்க. யாருமா உங்க குருன்னு கேட்டேன். கூகுள் தாங்கிறாங்க. அவங்க கிட்ட நான் என்னத்தை போய் பேசுறது?